சிவகுமாரின் மகள் பிருந்தா பரதநாட்டியம் ஆடுகிறார். நடிகர் சிவகுமாரின் மகன்கள் சூர்யா, கார்த்தி ஆகிய இருவரும் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அவருடைய மகள் பிருந்தாவை சினிமாவில் நடிக்கும்படி கேட்டார்கள். ஆனால் அவரும் விரும்பவில்லை, அவருடைய தந்தை சிவகுமாரும் விரும்பவில்லை. ஆனால் படங்களில் பின்னணி பாடிக்கொண்டிருக்கிறார் பிருந்தா. அது மட்டுமில்லாமல் சிறு வயதிலேயே பரதநாட்டியம் அரங்கேற்றம் செய்து கொண்டவர் பிருந்தா. அந்த அடிப்படையிலே இப்போது பரதநாட்டிய குழு ஒன்றை வைத்து நடத்துகிறார் பிருந்தா. நடன மேடை நாடகத்தில் பார்வதியாக நடிக்கிறார் பிருந்தா. உதயநிதிக்கு ஆதரவு கொடுக்கிறாரா அஜித்? தமிழ் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிற கிசு இதுதான். 7 வருடங்களுக்கு முன்னால் அஜித் கார் பந்தயத்தில் தீவிரமாக இருந்தார். அப்போது கார் பந்தயத்திலிருந்து விலகுவதாக திடீரென்று அஜித் அறிவித்தார். பத்திரிகையாளரிடம் பேசும் பொழுது கார் ரேஸில் பங்கேற்பது சாதாரணமான விஷயம் இல்லை, அது கோடிக்கணக்கில் செலவாகும். அந்த சூழ்நிலையில் எனக்கு சரியான விளம்பரதாரர்கள் யாரும், ஸ்பான்சர்கள் யாரும் கிடைக்காததால் நான் கார் பந்தயத்தில் கலந்து கொள்ளவே என்று சொன்னார். ஆனால் இப்போது மீண்டும் கார் ரேஸில் கலந்து கொள்ள கிளம்பிவிட்டார் அஜித். அஜித் தன்னுடைய காரில் அஜித் என்ற எழுத்துக்களை பொறித்திருப்பதோடு தமிழக விளையாட்டுத்துறை லோகோவையும் பொறித்திருக்கிறார். ஒருவேளை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஸ்பான்சராக கிடைத்து விட்டாரா என்பது தெரியவில்லை. அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவுக்கு அஜித் ஃபோனில் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். விஜய் அரசியலில் இறங்கியது திமுகவுக்கு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. விஜய்க்கு சமமாக ஒரு நடிகரை கண்டிப்பாக திமுகவுக்கு ஆதரவாக களமிறக்க வேண்டும் என்று திமுக தலைமை திட்டமிட்டது. ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அஜித் உறவு நெருக்கமாகும் பட்சத்தில் 2026 நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக அஜித் குரல் கொடுக்கலாம், அல்லது சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரமும் செய்யலாம் என்ற பேச்சு திமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. சுதா கொங்கரா படத்தில் சூர்யாவை நடிக்க வேண்டாம் என்று சொன்னது கார்த்தியும் ஜோதிகாவும் தான். இயக்குனர் சுதா கொங்கரா எழுதி இயக்கும் புறநானூறு படத்தில் கதாநாயகனாக நடிக்க இருந்தார் சூர்யா. ஆனால் புறநானூறு படத்தில் நடிக்க வேண்டாம் என்று சூர்யாவின் மனைவி ஜோதிகாவும் சூர்யாவின் தம்பி கார்த்தியும் ஒருங்கே சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டு புறநானூறு படத்தில் நான் நடிக்கவில்லை என்று சுதா கொங்கராவிடமே தெரிவித்துவிட்டார் சூர்யா. என்ன காரணம்னா, புறநானூறு படத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்ட காட்சிகளை இடம்பெற செய்திருந்தார் சுதா கொங்கரா. சூர்யா இப்போது கர்ணா என்ற இந்தி படத்தில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறார். கர்ணா என்ற இந்தி படத்தில் நடிக்கும் பொழுது புறநானூறு படத்தில் இந்திய எதிர்ப்பு காட்சிகளை நடித்தால் சூர்யாவுக்கு கெட்ட பெயர் ஏற்படும், இந்தி படம் ஓடாது என்று கருத்து தெரிவித்தார்கள் சூர்யாவும் கார்த்தியும். இந்த அடிப்படையில் தான் சுதா கொங்கராவின் புறநானூறு படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார் சூர்யா. இப்போது உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணா என்று ஆகிவிட்டது. புஷ்பா பட நடிகர் மீது துணை நடிகை வழக்கு. புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுன் அண்ணனாக நடித்தவர் ஸ்ரீதேஜ். இவர் பல படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீதேஜ் மீது ஆந்திராவில் காவல் நிலையத்தில் ஒரு துணை நடிகை புகார் கொடுத்திருக்கிறார். என்னை திருமணம் செய்து உள்ளதாக சொல்லி ஸ்ரீதேஜ் உடலுறவு கொண்டு நகைகளையும் சொத்துக்களையும் மோசடி செய்து விட்டார். இப்போது அவர் திருமணம் செய்ய மறுத்துவிட்டார். எனவே அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி ஆந்திராவிலே புகார் கொடுத்திருக்கிறார் நடிகர் ஸ்ரீதேஜ் மீது அந்த துணை நடிகை. இது பற்றி ஆந்திராவில் வழக்கு பதிவு செய்து ஸ்ரீதேஜிடம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சி தொடங்குகிறார் பார்த்திபன். நாட்டில் யார் வேணுனாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், அது நம்முடைய ஜனநாயக நாட்டின் உரிமை. சமீபத்திலே பத்திரிகையாளரிடம் பேசும் பொழுது விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்கிறார், அது அவருடைய உரிமை. ஆனால் அரசியல் கட்சி தொடங்கும் பொழுது ஆளுங்கட்சியை விமர்சிப்பது தான் அந்த கட்சி தலைவருடைய கடமை. அந்த வகையில் விஜய் திமுக அரசை எதிர்த்து பேசியிருக்கிறார், அது அவருடைய உரிமை. எனக்கும் சிறு வயதிலிருந்தே அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. விரைவில் நானும் புதிதாக ஒரு கட்சியை தொடங்குவேன் என்று தடாலடியாக அறிவித்திருக்கிறார் பார்த்திபன். யோகி பாபுவும் ஜிவி பிரகாஷும் ஹாலிவுட் படத்தில் நடிக்கிறார்கள். டெல் கணேஷ் என்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இவர் ஹாலிவுட்டில் வசித்து வருகிறார், பல படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார். நெப்போலியனை வைத்து ஹாலிவுட் படத்தை தயாரித்தவர் டெல் கணேஷ். இப்போது இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் குமாரையும் நகைச்சுவை நடிகர் யோகி பாபுவையும் ஹாலிவுட் படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்திருக்கிறார் டெல் வி கணேஷ். இந்த படத்தின் பெயர் த ட்ராப். ஒல்லியாக இருந்தாலும் திறமையில் கில்லி.
சமீபத்திலே நடிகர் தனுஷ் பேசும்போது ஒரு கிண்டலாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். ஆரம்பத்தில் என்னை விமர்சனங்களிலே குறிப்பிடுகிற பத்திரிகையாளர்கள், மீடியாக்காரர்கள் ஒல்லி பிச்சா நடிகர், ஒல்லி பிச்சா நடிகர் என்று சொல்லுவார்கள். அதை நான் ஏற்கவில்லை. ஏனென்றால் நான் ஒல்லியாகத்தான் இருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இசையமைப்பாளர் அனிருத் என்னை விட ஒல்லியாக இருந்தார். இப்போது எனக்கு போட்டியாக அனிருத் வந்திருக்கிறார். ஆனாலும் இருவருமே ஒல்லி, ஆனால் கில்லி என்று சொல்லியிருக்கிறார் தனுஷ்.